இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவங்க 3 பேரும் உங்க மேல வச்சிருக்க குற்றச்சாட்டுக்கு நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்க? அவங்க சொன்ன எதுவுமே உண்மை கிடையாது. இவங்கெல்லாம் என் மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. நான் கோவில் நகையை திருடவும் இல்ல, அதை அடமானம் வைக்கவும் இல்ல. அன்னைக்கு நான் உங்களை கோவிலுக்கு போற வழியில பார்த்தனே, சொல்லுங்க, நீங்க எதுக்காக அங்க போனீங்க? அத சொல்லுங்க. சொல்லடி, என்ன நடந்துச்சுன்னு இப்ப சொல்லு. உன் புருஷன் அத்தனை பேரு முன்னாடி உன்னை காரி துப்பட்டு என் வாழ்க்கைய பறிச்சல்ல. நீ போய் சொன்னதுக்காக உன் புருஷன் உன்னை தலை முழுகிட்டு போக, அது இப்ப இங்க நடந்தா. இப்ப நீ பதில் சொல்லல, நீதான் கோவில் நகையை திருடன்னு நிரூபணமாகும். அது உனக்கு மட்டும் இல்ல, உன் புருஷனுக்கும் அவமானம். ஊருக்கு முன்னாடி ரகுராம் தலகுனிஞ்சு நிக்க வேண்டியது வரும். எனக்கு அதுவும் சந்தோஷம்தான். சொல்லுங்க ஜானகியம்மா, எதுக்காக அந்த நேரத்துல கோவில் பக்கம் போனீங்க? அத பத்தி மட்டும் கேட்காதீங்க, என்னால எதுவும் சொல்ல முடியாது. இப்படி சொன்னா எப்படிமா? நீங்க பதில் சொல்லலனா இந்த சாட்சிகளையே ஆதாரமா எடுத்துக்க வேண்டியது இருக்கும். அதனால உங்களுக்கு எதிராவே நான் தீர்ப்பு சொல்ல வேண்டியது இருக்கும். பரவாயில்ல, என்ன தண்டனை கிடைச்சாலும் அத பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த அம்மன் மேல ஆணையா சொல்றேன், நான் கோவில் நகைகளை திருடல. பஞ்சாயத்துல சாட்சிகளையும் ஆதாரங்களையும் தான் கணக்குல எடுத்துப்போம். உங்களோட சத்தியத்தெல்லாம் எடுத்துக்க மாட்டோம். அதுவும் எனக்கு தெரியும். உங்க தீர்ப்பு எதுவா இருந்தாலும் அத நான் மனசார ஏத்துக்கிறேன். திருண்டவங்க எனக்கு திருட்ட ஒத்துருக்காங்க. தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு. இதுக்கு மேல விசாரிக்கவும் யோசிக்கவும் என்ன? நீங்க தீர்ப்பு சொல்லுங்க.